இந்த அங்கிள மனசுல நினைச்சுக்க, தைரியம் தானா வரும். ரியாக்ஷனை கட் பண்ணு, டியூட்டியை பார். போ. What do you want? பாதுகாப்பு தேவைப்படுற கமிஷனர் பொண்ணுக்கு இன்னில இருந்து பர்சனல் போலீஸ் ப்ரொடெக்ஷன். இட்ஸ் an order from the city police commissioner. எனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் எதுவும் அவசியம் இல்ல. Please get out of the car. கமிஷனர் அவசியம் இல்லைன்னு சொன்னார்னா நான் போயிடுறேன். எஸ். என்னது? எனக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் வேண்டாம். வேணும். வருணோட ஆளுங்க உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு தான் சேஃப்டிக்கு மகேந்திரன் இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கான். ப்ளீஸ் ஜஸ்ட் டு வாட் ஐ சே. கேட்டிங்களா? இனிமே உங்க கண்ட்ரோல் என் கையில தான். வண்டியை எடுங்க. மிஸ் அஸ்வதி, இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா? இல்ல. வெரி குட். யாரையாவது ஃபியூச்சர்ல லவ் பண்ற ஐடியா இருக்கா? இல்ல. ஓ. ஸ்டைலாவும் ஸ்மார்ட்டாவும் இருக்கிற ஒரு போலீஸ் ஆபீசர் உங்ககிட்ட ஐ லவ் யூன்னு அப்ளிகேஷன் போட்டா இதான் டியூட்டியா? ப்ரொடெக்ஷன் தேவைப்படுற ஆளோட கேரக்டர் புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீசரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. வண்டியை நிறுத்த சொல்லி நான் ஆர்டர் போடலையே. Idiot. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னது? நீங்க இப்ப என்ன திட்டினீங்களே இடியட்னு. லூஸ் டாக் எனக்கு பிடிக்காது. நான் டாடி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். உங்களை அவர் நம்ப மாட்டாரு. ப்ரொடெக்ஷன் அவாய்ட் பண்றதுக்காக நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைப்பாரு. Stupid. ஸ்டூபிட விட இடியட் நல்லா இருக்கு. Oh. ஹலோ. எங்க வர? எப்பவும் உங்க கூட இருக்கணுங்கிறது கமிஷனரோட ஆர்டர். இது காலேஜ் கேம்பஸ். இங்க உங்க காக்கைக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு மேல வர வேண்டாம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் இந்த காம்பவுண்ட் குள்ளே தான் இருப்பேன். ஓகே. ஏய், இங்க என்னடா பண்றீங்க? சார் நாங்க இந்த காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். போங்க. Is the inner core of the stem. It is the ground tissue present at the center of the stem, inner to the vascular bundles. Mostly, it is parenchymatous, formed of thin-walled and loosely arranged cells. Okay, students, see you tomorrow. எஸ்கேப் ஆயிட்டோம். ஏய், அந்த ஆல்ரெடி அவன் செக்யூரிட்டியா இல்ல செமியா? இன்னைக்கு இது லாஸ்ட் பீரியட்ல நம்ம கிளாஸை கட் பண்ணிட்டு எஸ் ஆயிட்டா என்ன? எதுக்குடி? இன்னைக்கு ஃபுல் டே அந்த எஸ்ஐ என் காருக்கு காவலா நிக்கட்டும். நாம பேக் சைடு கேட் வழியா போயிடலாம். லெட்ஸ் கோ. ஓகே. உன்னோட ப்ரொடெக்ஷன் ஆபீசர் எனக்கு கிடைச்சிருந்தா நான் கடிச்சு தின்னு இருப்பேன். காவலுக்கு நின்னே டயர்டா இருப்பான். ஒரு ஏண்டி இந்த கொலை Bearer, one more coffee. என்கிட்ட ஹியூமன் ரைட்ஸ் அது இதுன்னு பேசின தொலைச்சிருவேன். பீட்டர், இவங்க வெள்ளை பேப்பர்ல சைன் வாங்க. சரிங்க சார். அப்ப நான் வரேன். ஏய், என்னாச்சு? அஸ்வதி, என்கிட்ட இருந்து ஏன் விட்டுங்க? நான் ஃபோனில் கூப்பிட்டா என்கிட்ட பேசுறது உனக்கு என்ன பிரச்சனை? யூ மை வுட் பி. அதை நீ மறந்துடுற. நாம அப்புறமா பேசலாம் மகி. நீ இப்போ என்கிட்ட பேசுறதுனாலயோ இல்லை எங்களோட டேட்டிங் வரதுனாலயோ ஒரே பெட்ரூமில் கெட்டி பிடிச்சி என்ஜாய் பண்ணுறதுனாலயோ இங்கே எந்த எரிமலையும் வெடிக்க போகிறதில்ல. காரணம், நீ எனக்கு தான் சொந்தம்னு பத்திரத்தில் எப்போ எழுதி வாங்கிட்டேன் உங்கள் அப்பா கமிஷனர் கிட்ட இருந்து. புரிஞ்சுதா? கல்யாணம் இன்னும் நடக்கல. அதுக்குள்ள எதுக்கு இந்த அதிகாரம் அட்டகாசம்லாம்? கடவுளே, இது நீ எழுதின சீக்வென்ஸா? சூப்பர் ரைட்டரா நீ. உன் மனசுல என்னை தவிர வேற எவனையாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நான் வேடிக்கை பார்க்க மாட்டேன். தொலைச்சிருவேன், தொலைச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. You got to keep it wrong. Yeah, I'm a top. He is now it's time to get up on the mic.
என்ன சார் ப்ராப்ளம்? அது கேட்கறதுக்கு நீ யாருடா? ஹூஸ் திஸ் காய்? நானா? ஆஃபீஸர். இவங்களோட பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். அஸ்வதி வாங்க. வா. எப்படி இருந்தது நம்ம பெர்ஃபார்மன்ஸ்? ஃபேண்டாஸ்டிக். தேங்க்ஸ். நீ கூப்பிட்டது நான் உன் கூட வராம இருந்திருந்தா நீ இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்ட. அவன் யாருன்னு தெரியுமா? யாரு? ஹோம் மினிஸ்டரோட ஒரே மகன் மகேந்திரன். அப்போ அந்த ஆளுதான் நீங்க கல்யாணம். அஸ்வதி அஸ்வதி மனசுல அந்த ஆளுக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த வேகன்சில இன்னொரு ஸ்மார்ட்டான ஆளுக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே. அந்த வேகன்சி ரொம்ப ரிஸ்கான போஸ்டிங். உங்க கூட வாழறதுக்காக அவன் சாகுற அளவுக்கு ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கான். டியூட்டின்னு வந்துட்டா அது சக்சஸ்ஃபுல்லா முடிக்காம அவன் பின்வாங்கவே மாட்டான். அது மட்டும் இல்ல, இப்போ உங்களோட ப்ரொடெக்ஷன் அவனோட ரைட்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நான் அவன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது எல்லாமே நான் தான் நீங்க ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமிஷனரோட பதவி அதிகாரத்துக்கு பயந்துதான் நீ இப்போ எனக்கு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸரா நின்னுட்டு இருக்க. அதே கமிஷனர் நாளைக்கு உனக்கு எதிரியா மாறிட்டா உன் தைரியம்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஐயோ, இதுக்கப்புறமும் ப்ரொடெக்ஷன் சொல்லிக்கிட்டு என் முன்னால வராது. வந்தா நான் என் படிப்பை நிறுத்திட்டு வீட்லயே இருந்துருவேன். அங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கற ரைட்ஸ் உனக்கு இருக்காதுல்ல. ஹலோ, நீங்க படிப்பு நிறுத்தினாலும் நான் டியூட்டி வேணும்னு அவசியம் இல்லைல்ல. டியூட்டியே லைஃப். ஹலோ ஹலோ ஹலோ. எங்கடி உன்னோட செக்யூரிட்டி ஆபீசர்? பார்க்கவே முடியல. அது தொந்தரவு இனிமே இருக்காது. நான் துரத்தி விட்டுட்டேன். அப்பா அவன் ரன் அவுட் ஆயிட்டானா? எப்படி இருந்தாலும் அவன் உனக்கு நல்ல மேட்சிங் டி. மேட்சிங்கா? எனக்கு காக்கி சட்டைனாலே பயங்கர அலர்ஜி டி. பை பை. ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன்டி, எப்ப நீ எங்ககிட்ட வசமா சிக்குவேன். புரியல உனக்கு? உன் அப்பனோட அதிகாரத்தை பயன்படுத்தி என் தம்பி வருணத்துக்கு உள்ள வச்சுட்டேல, அதுக்கு பழி வாங்குறதுக்கு நான் இப்போ உனக்கு ஆப்படிக்க போறேன்டி. அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்ல உனக்கு சாந்தி முகம். அதுக்கு தாண்டி ஸ்காட்ச் விஸ்கியும் கஞ்சாவும் கொடுத்து இந்த கோஷ்டியை 10 நாளா பாதுகாத்து வச்சிருக்கேன். 5 ரவுடிங்க சேர்ந்து மானபங்கப்படுத்தி கொண்ட உன்னோட படம் நாளைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்துரும்ல. செம்ம ஹாட் நியூஸ். 50 கிலோ அல்வாடினே. முடிச்சு இழுத்துறோட அவளை. என்னாச்சு? அவன் உங்க தம்பி வரணும் அடிச்சவன். உன்னை நான் நேருக்கு நேர் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இங்கேயே 2 பேர் கணக்கை ஒன்னா வச்சு தீர்த்துடலாம். அடிச்சு கொல்லுங்கடா அந்த பண்ணிய.
தலையில அடிபட்டு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறான் சைத்தான். அவன் உயிர் அவனை தேடி வருது. கொல்றானே. என் மனோகர் வா சீக்கிரம். அங்க பாரியா கமிஷனர் பொண்ணு வருது. பியூட்டிஃபுல்லான ட்விஸ்ட். ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிற கதாநாயகனை பார்க்க வர கதாநாயகி 2 பேர் கண்ணோட கண்ணோக்க நாம அதை பார்க்க கமிஷனருக்கு தெரிஞ்சா மீண்டும் ட்விஸ்ட். இது எல்லாத்துக்கும் காரணமான எஸ்ஐ சுகரனுடைய என் தலைய கமிஷனர் வெட்டிடுவார். இதுல இருந்து நான் தப்பிக்க ஒரு வழியும் இல்லையா? ஒரு ட்விஸ்ட் இருக்கு. எஸ்ஐன்னு நினைச்சுதான் அவ சூர்யாவை லவ் பண்றான். இல்லன்னு தெரிஞ்சதுன்னா அவ ஒருவேளை மனசு மாறி இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். இப்ப எஸ்ஐக்கு எப்படி இருக்கு? மேடம் இப்படி வர்றீங்களா? நாங்க செஞ்ச சில தவறுகளை சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ப்ளீஸ் வாங்க. என் வீட்டுக்காரங்க அவரு காதல் வலையில விழுந்திருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட ஜீவ மரண போராட்டத்தோட கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதோ தெரியாம தப்பு நடந்துருச்சு. பாவி மனுஷா, என்னையும் அறியாம ஏதோ ஒரு வேகத்துல செய்யக்கூடாத அந்த தப்பு நான் செஞ்சுட்டேன். நான் கால்ல விழறமா, ப்ளீஸ் என்ன காப்பாத்துமா, இல்லன்னா என் வாழ்க்கையே வீணா போயிரும். உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லடா செல்லம். ருக்கு அந்த பொண்ணுகிட்ட நான் கர்ப்பமே ஆயிட்டாளா? இல்ல இல்ல என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இல்ல ருக்கு, நீ எதுவும் பேசாத. ஐயோ சொல்லு. எது வந்தாலும் கோர்ட்ல வந்து பேசு. எது கோர்ட்டா? டேய் உன்னை கொன்னுறேன்டா. ருக்கு ட்விஸ்ட் ட்விஸ்ட் ட்விஸ்ட். வேண்டாம். ஏன் கண் கலங்குது? ஒரு போலீஸ் ஆபீசருடைய டியூட்டி என்னவோ அதைத்தானே உங்க விஷயத்துல நான் செஞ்சேன். எனக்கு எப்போவோ தெரியும் நீ டூப்ளிகேட் போலீஸ். அது அது வந்து எங்க மாமா ரிக்வெஸ்ட். ஆரம்பத்துல உண்மையான போலீஸ்னு நினைச்சுதான் உன்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டேன். போலீஸ்னா அவ்வளவு வெறுப்பா? எப்பவும் பிடிக்காது. உங்க அப்பாவும் போலீஸ் தானே, அதுவும் சிட்டி போலீஸ் கமிஷனர். அவரால் தான் நான் போலீஸை சுத்தமா வெறுக்க ஆரம்பிச்சேன். திடீர்னு ஆக்சிடென்ட்ல எங்க அப்பா இறந்ததுனால ஒரு பாதுகாப்புக்காக அந்த கமிஷனர் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க அம்மா செத்துட்டாங்க. இல்ல, எங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த கமிஷனர் கொன்னுட்டான். எங்க அம்மா இறந்து 3 மாசம் ஆகிறதுக்குள்ளே அந்த ஆளு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஹோம் மினிஸ்டர் மகனுக்கு என் மேல ஏதோ காதலாம். அவனுக்கு மேரேஜ் பண்ணதான் அந்த கமிஷனர் என்ன உயிரோட விட்டு வச்சிருக்காரு. சுருக்கமா சொன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் உன் கூட எப்பவுமே இருக்கணும்ல. Idiot. I like it.